தோனி அவருடைய கூல்னஸ் இழந்து வெறித்தனமா விளையாடிய டாப் 3 மூமெண்ட்ஸ் இந்த வீடியோல பாத்துறோம். நம்ம 2009 ஆஸ்திரேலியாக்கு எதிரான ஓடிஐ போட்டியில மிச்சல் ஜான்சன் தோனிக்கு ஒரு பவுன்ஸ் இறக்குவாரு. அது தோனியுடைய ஹெல்மெட்லயே பட்டு அவரை நலக்கொலைய செஞ்சிரும். அதுக்கப்புறம் அவர் என்ன போது மிச்சல் ஜான்சன் வேணும்னே குறுக்க வந்து தோனியுடைய ரன் அப்ப மறைச்சிருப்பாப்படி. இதனால தோனி கீழேயே விழுந்துருவாரு. கோவத்தோட எந்திரிச்சு மிச்சல் ஜான்சனை பாப்பாரு. அவர் கண்ணில அப்ப தெரிஞ்ச தீப்பொறியானது ஆஸ்திரேலியாவே அந்த நாள்ல கெருக்கிருச்சுன்னு சொல்லலாம். காண்டான தல தோனி நாலா பக்கமும் பால சதற விட்டு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எல்லாமே வெளுத்து கட்டினாரு. ஆஸ்திரேலியன் டீம்ஸ் எல்லாருமே குழம்பி போயிட்டாங்க, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு. கம்பீர் சுரேஷ் ரெய்னான்னு ரெண்டு பேர் கூடயுமே அண்டர் ரன் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாரு. இதனால டீமுடைய ஸ்கோர் ஆனது 354 உயர்ந்திருக்கும். அந்த மேட்ச்ல இவர் வெறும் 107 பாலுக்கு 124 ரன்களை அபாரமா குவிச்சிருப்பாரு. விட்டிருந்தா அவரே நார்மல் இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிருப்பாரு. ஆனா வெறுப்பேத்தி இப்படி வெறித்தனமா ஆட வச்சிட்டாங்க ஆஸ்திரேலியன் டீம். நம்பர் 2 2016 ஏசியா கப் ஃபைனல் இந்தியாவும் பங்களாதேஷும் ஆடினாங்க. இந்த மேட்சுக்கு முன்னாடி பங்களாதேஷ் பவுலர் தஸ்கின் அகமது அவருடைய கையில தோனியுடைய தலையை வச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை மார்க் பண்ணி பங்களாதேஷ் ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால உலவ விட்டாங்க. இது பிரேக்கிங் நியூஸ் அளவுக்கு போச்சு. அந்த ஃபைனல்ல கடைசி 14 பாலுக்கு 22 ரன் தேவை. அப்ப தோனி உள்ள வந்தவர் ஒரு 6 ஒரு 4 இன்னொரு 6 அடிச்சு அந்த ஆட்டத்தை வெறும் 7 பால்ல முடிச்சிட்டு போயிருப்பாரு. இதனால அன்னைக்கு பங்களாதேஷ் கப்ப மட்டும் கிடையாது, அவங்களுடைய மானத்தையுமே இழந்தாங்க. நம்பர் 3 2010 ஐபிஎல்ல சிஎஸ்கேவும் பஞ்சாபும் ஆடுறாங்க. இந்த மேட்ச்ல ஜெயிச்சா மட்டும் தான் சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள போக முடியும். இந்த மேட்ச்க்கு முன்னாடி தோனி சுற்றி பல சர்ச்சைகள் இருந்துச்சு. சிஎஸ்கே என்ன இவ்வளவு மோசமா கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு, இவரா 2011 வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கு கேப்டன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர் வருத்தெடுத்துட்டு இருந்தாங்க. இதனால சம பிரஷர்ல இருந்தாரு தோனி. 193 அப்படிங்கிற டார்கெட்டோட சென்னை ஆடிட்டு இருந்தாங்க. பத்ரிநாத் சுரேஷ் ரெய்னாவுடைய நாக்கால டார்கெட்டுக்கு கிட்ட வந்திருந்தாங்க. கடைசி 6 பாலுக்கு 16 ரன் தேவைப்பட்டுச்சு. தோனி களத்துல இருந்தாரு. லாஸ்ட் ஓவர் பார்த்தெல்லாம் ஆடாம பேட்டை வீசினாரு. ஒரு 4 ஒரு 2 கடைசி 2 பால் வெறித்தனமான 6 அடிச்சு மேட்சை வெற்றிகரமா முடிச்சு வச்சிருப்பாரு. அந்த கடைசி 6 அடிச்சிட்டு தான் இருந்த வெறியில தன்னுடைய முகத்தை தானே குத்திப்பாரு. இந்த வெற்றியின் மூலமா அந்த சீசனுடைய கப்பையுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் தூக்குனாங்க.